வணக்கம் அன்பு நேயர்களே. பிரபஞ்சத்தோட அந்த மகா சக்தி கூட இணைந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். 2026ஆம் வருஷம் நமக்கான என்ன மாதிரியான மாற்றங்களை வச்சிருக்குன்னு ஒரு ஆழமான ஜோதிடம் மற்றும் அறிவியல் ரீதியான தேடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம மனசார புரிஞ்சுக்கணும். விண்வெளியில் கிரகங்கள் இடம் மாறுறங்கிறது வெறும் ஆன்மீக விஷயம் மட்டும் கிடையாதுங்க. அது பூமியில் இருக்கிற ஒவ்வொரு உயிர் மேலேயும் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய மின்காந்த மாற்றம். நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோளும் ஒரு குறிப்பிட்ட கதிர்வீச்சை, அதாவது பிளானட்டரி ரேடியேஷனை இடைவிடாமல் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. இந்த எனர்ஜி வைப்ரேஷனில் பூமியோட காந்தப்புலத்தோட மோதும்போது நம்ம மூளையில் இருக்கிற நரம்பியல் கடத்திகள் செயல்பாட்டில் ரொம்ப நுணுக்கமான மாற்றங்களை உருவாக்குது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிரகங்கள் நிற்கும்போது அந்த அதிர்வுகள் நம்ம ஆழ்மனசையும் குணாதிசயத்தையும் எப்படி செதுக்குங்கிறத வெறும் நம்பிக்கையாக மட்டும் பார்க்காம லாஜிக்கான டேட்டாவோடு அணுகிறது இன்றைக்கி ரொம்ப அவசியம். கடகராசி மண்டலத்தில் ஆட்சி செய்கிற சந்திரனோட கதிர்வீச்சு மற்ற கிரகங்களை விட பூமியில் இருக்கிற திரவ நிலைகள்லையும் நம்ம மூளையோட உணர்ச்சி மையங்கள்லையும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துது. இதனால் பாதிக்கப்படுறவங்க இயல்பாகவே மற்றவங்க மேலே அதிக பச்சாதாபம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களோட மனநிலையை அப்படியே டக்குன்னு உள்வாங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் பவர் இவங்களுக்கு இருக்கும். அன்பு நேயர்களே, இவங்களோட மூளையில் ஏற்படுற அந்த ரசாயன மாற்றங்கள் என்ன தெரியுமா? கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்கும் போது கூட ஆக்ரோஷமாக ரியாக்ட் பண்ணாமல் ரொம்ப கனிவாக பேசி அந்த சூழலை அப்படியே கையாளுற ஒரு தற்காப்பு பொறிமுறையை இவங்களுக்கு கொடுக்கும். மற்றவங்க துரோகம் பண்ணும்போது கூட இவங்க காட்டுற அந்த அதீத பொறுமை இருக்கே, அது பலவீனம் கிடையாதுங்க. அது இவங்க மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கிற ஒரு உயர்நிலை அதிர்வோட வெளிப்பாடு. தன்னோட சொந்த பிரச்சனைகளை வெளியே சொல்லுற தயங்குற இவங்களோட இந்த சுபாவம் உண்மையிலேயே மற்றவங்க மேலே இருக்கிற அக்கறையால் வர ஒரு சுயநலமற்ற மனநிலை தான். 2026 கிரகங்களோட நகர்வு இந்த எனர்ஜியை இன்னும் அதிகமாக்க போகுது. இதனால் இவங்களோட தொழில் முடிவுகள்லையும் பண விஷயங்கள்லையும் புது மாற்றங்கள் வரும். லவ் மற்றும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் இவங்களோட கவனிப்பு திறன் அதிகமாகும். அதே சமயம் சந்திரனோட சுழற்சியால் ஏற்படுற அந்த மூட் ஸ்விங்ஸ் இவங்க உடம்புல என்ன மாற்றத்தை உருவாக்குதுன்னு நம்ம சயின்டிஃபிக்காக கவனிக்கணும். இந்த வருஷம் கிரகங்களோட கதிர்வீச்சு உங்கள் நரம்பு மண்டலத்தை எப்படி தூண்ட போகுது, அந்த எனர்ஜியை எப்படி பாசிட்டிவாக மாற்றி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறங்கிறத ஒரு முறையான ஆய்வாக நாம் பார்க்கணும். இவங்களோட நேர்மையும் அன்பும் இவங்க டிஎன்ஏவிலேயே பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். விண்வெளியில் கிரகங்கள் நகருங்கிறது ஏதோ தற்செயலாக நடக்கிறது இல்லைங்க. அது பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய மேக்ஸ், அதாவது காஸ்மிக் மேத்தமேட்டிக்கல் மாடல். ஒவ்வொரு கோளும் அதோட பாதையில் மாறும்போது பூமியோட வளிமண்டலத்தில் சின்ன சின்ன அதிர்வுகளை உண்டாக்கும். இந்த அதிர்வுகள் நம்ம மூளையோட முன்மூளை பகுதியில் இருக்கிற நியூரான்களோட எலக்ட்ரோ கெமிக்கல் பேலன்ஸை மாற்றுறதுனால நம்ம முடிவெடுக்கிற விதம், யோசிக்கிற விதம் இதெல்லாம் மாறும். குறிப்பாக 2026 சில எனர்ஜி பிளாக்ஸ் வரதுனால நிதி மேலாண்மை மற்றும் ஹெல்த் விஷயங்கள் சில சவால்கள் வர்றதுக்கு லாஜிக்கான காரணங்கள் இருக்குது. இதை வெறும் தடைகளாக பார்க்காம நம்ம மூளைக்கு கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணும். தவிர்க்க முடியாத மெடிக்கல் செலவுகளோ இல்லை தேவையில்லாத ட்ராவலோ வரும்போது அதை நம்ம எக்கனாமிக் சைக்கிளையே மாற்றிடும். இந்த நேரத்தில் தானியங்கள், உப்பு இது எல்லாம் வச்சு மண் கலசங்களை ஒரு குறிப்பிட்ட திசையில் வைக்கிறங்கிறது உங்கள் வீட்டோட காந்தப்புலத்தை சரி பண்ணுற ஒரு லாஜிக்கான விஷயம்தான். இது வெறும் சடங்கு இல்லைங்க. பருப்பொருள் சார்ந்த அதிர்வுகளை பாசிட்டிவாக மாற்றி செல்வம் வர்றதுக்கான ஒரு பாதுகாப்பான சூழலை உங்கள் மனசுக்குள் உருவாக்குறது தான். பிஸ்னஸ் தடைகள் வரும்போது அது உங்கள் மனோதிரத்தை தூண்டிவிட போகுது. பண விஷயத்தில் சில நல்ல முடிவுகள் கிடைக்கும். அதே சமயம் பழைய ஏமாற்றங்களால் மனசில் இருக்கிற அந்த வடுக்கள் உங்களை ஒரு சூப்பர் அனுபவசாலியாக மாற்றிடும். பழைய துரோகங்களை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா உங்கள் மூளை புதுசாக ஒரு எச்சரிக்கை உணர்வை ரெடி பண்ணுதுன்னு அர்த்தம். மற்றவங்களோட நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களோட எனர்ஜி ஃபீல்டை தாக்க பார்த்தாலும் உங்களோட நல்ல எண்ணங்களும் தியானமும் ஒரு கவசம் மாதிரி உங்களை காப்பாற்றும். வெளியில் பார்க்க சந்தோஷமாக தெரிஞ்சாலும் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன அமைதிங்கிறது உங்கள் எனர்ஜிக்கும் வெளியில் இருக்கிற சூழலுக்கும் நடக்கிற ஒரு சின்ன மின்காந்த முரண்பாடு தான். இது மற்றவங்களுக்கு புரியாது, ஏன்னா அவங்களோட வைப்ரேஷன் லெவல் வேறு. நீங்கள் 1000 நல்லது செஞ்சாலும் அதை மதிக்காமல் இருக்கிறதும் சின்ன தப்பை பெருசு பண்ணுறதும் ஒரு சமூக வகையான காக்னேட்டிவ் பயாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு சமூக கோளாறு. யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற அந்த மாதிரியான உறவுகள் இப்போ நீங்கள் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாந்ததை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அது உங்களோட லேர்னிங் பவரை அதிகமாக்கி இனிமேல் யார்கிட்ட எவ்வளவு தூரம் இருக்கணுங்கிறத ஒரு எல்லையை வகுக்க உதவும். நீங்கள் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சுற்றி இருக்கிறவங்க பார்வை வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. அதை உங்கள் மேலே ஏற்றிக்காதீங்க. பிரபஞ்சத்தோட அந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் உங்கள் உழைப்புக்கான பலனை ஒரு சின்ன கால தாமதத்துக்கு பிறகு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த கேப்பில் உங்கள் மன உறுதி ஒரு மிகப்பெரிய எனர்ஜி சென்டராக மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்படி ஒரு சயின்டிஃபிக் மைண்ட் செட்டோட 2026 அணுகினீங்கன்னா சவால்கள் ஒரு சின்ன கணக்கு மாதிரி ஈஸியாக கடந்துடலாம். விண்வெளியில் நடக்கிற கிரக மாற்றங்கள் நம்ம உடம்புல இருக்கிற நாளமில்லா சுரப்பிகளோட வேலையை தூண்டிவிடுது. 2026 சனி, குரு, சுக்கிரன், சூரியன் மற்றும் ராகு கேது கிரகங்களோட கதிர்வீச்சு மாறப்போகுது. இது டைரெக்டாக நம்ம மெட்டபாலிசம் மற்றும் ஹார்மோன் பேலன்ஸை கை வைக்கும். குறிப்பாக சுக்கிரனோட மின்காந்த அலைகள் உங்கள் மூளையில் டோபமைன் சுரப்பை தூண்டும். இதனால் நீங்கள் பண ரீதியாக எடுக்கிற முடிவுகளும்
உங்களோட கிரியேட்டிவ் ஐடியாக்களும் சூப்பராக இருக்கும். இதோட ரிசல்ட்டாக நீங்கள் இழந்த பணத்தை மீட்கிறதுக்கான ஒரு நரம்பியல் தூண்டுதல் உருவாகி எக்கனாமிக்கல் லெவல் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதே சமயம் சூரியன் மற்றும் சனியோட கதிர்வீச்சு மாறுறதுனால அப்பா அம்மா வழி ஹெல்த் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெடிக்கல் செலவுகள் குறையுதுன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சு கார்டிசோல் லெவல் சீராகுதுன்னு அர்த்தம். இது வண்டி வாகன பழுது மாதிரி பிரச்சனைகளை கையாளுறதுல ஒரு தெளிவை கொடுக்கும். அம்மா வழி உறவுகளோட சப்போர்ட் உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி உணவை உண்டாக்கும். இது உங்கள் வேலையில் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். உங்கள் மூளையோட அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் ஏற்படுற பாசிட்டிவ் சேஞ்சஸ் மேலதிகாரிகளோட பாராட்டை பெற்றுத்தரும். கஷ்டமான வேலையை கூட ஈஸியாக முடிப்பீங்க. நீங்கள் நிலம் சொத்து வாங்குகிற வாய்ப்பு வருதுன்னா உங்கள் பிளானிங் பவர் உச்சகட்டத்தில் இருக்குன்னு அர்த்தம். தம்பி தங்கச்சி கல்யாண முயற்சி புது வண்டி வாங்குகிற ஆசை இதெல்லாம் உங்கள் சமூக அந்தஸ்து மேலே ஏறுறதோட அடையாளம் தான். ராகு கேதுவோட மாற்றங்கள் உங்கள் லாங் டேர்ம் மெமரியை தூண்டி மறக்க முடியாத அனுபவங்களை கொடுக்கும். கஷ்டப்பட்டு உழைக்கும் போது தான் தடைகள் வருதுன்னா அது உங்களோட அந்த ரெசிலியன்ஸை டெஸ்ட் பண்ணுற ஒரு பரிணாம வளர்ச்சி. பிஸ்னஸ் போட்டியும் பணத்தடையும் வரும்போது மூளையில் சுருக்கிற அட்ரினலின் உங்களை புது டெக்னிக்ஸ் யோசிக்க வைக்கும். விவாகரத்து ஆனவங்களுக்கு 2ஆம் கல்யாண வாய்ப்புகள் அமையுதுன்னா பழைய கசப்பான நினைவுகளால் பாதிக்கப்பட்ட அந்த அமிக்டலா பகுதி இப்போ குணமாகி மனசு பழையபடி ஒரு சமூக பிணைப்புக்கு தயாராகுதுன்னு அர்த்தம். சொந்தக்காரங்க கூட இருந்த மனக்கசப்பு மாறுறதுக்கு காரணம் நம்ம மூளையில் சுருக்கிற ஆக்சிடாசின். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சிக்கல்ங்கிறது ஒரு லாஜிக்கான முரண்பாடு தான். அது உங்கள் தன்னம்பிக்கை தான். உங்கள் நரம்பு மண்டலத்தோட பலம் மற்றவங்க முடியாதுன்னு சொன்ன விஷயத்த ஒரு கரெக்டான டைம் டேபிள் போட்டு நீங்கள் முடிப்பீங்க பாருங்கள். அதோட உங்களோட காக்னிட்டிவ் மேனேஜ்மெண்ட் 2026 நடக்கிற அந்த வான்வெளி மாற்றங்கள் உங்களை ஒரு புது மனிதனாக மாற்ற போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு மனுஷன் வளரும்போது ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்களே, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நெகட்டிவாக மாறுற ஒரு சைக்கலாஜிக்கல் சைக்கிள். உங்களோட வளர்ச்சி மற்றவங்களோட ஈகோவை தூண்டி அது பொறாமையாக மாறும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அதிகப்படியான சிந்தனை காரணமாக கார்டிசோல் அதிகமாகி அது உடம்புல சில மாற்றங்களையும் வெயிட் போடுற மாதிரியான பிரச்சனைகளையும் தரலாம். இந்த நேரத்தில் வர கோபம்ங்கிறது வெறும் எமோஷன் இல்லைங்க, அது உங்கள் நரம்பு மண்டலத்தோட ரியாக்ஷன். இதை சரி பண்ண தியானம் மூச்சு பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்கள் அமிக்டலா அமைதியாகி உங்களுக்கு ஒரு சூப்பர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கும். குடும்பத்தில் ஒருத்தர் பாராட்டுங்கிறது ஒரு மெடிசின் மாதிரி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற பாசிட்டிவ் பேச்சுகள் ஆக்சிஜனின் சுரப்பை அதிகமாக்கி உங்கள் பாண்டிங்கை ஸ்ட்ராங் ஆக்கும். பிஸ்னஸில் இருக்கிற மந்த நிலை ஒரு தற்காலிகமான விஷயம்தான். உங்கள் பிளானிங் மூலமாக புது கஸ்டமர்ஸ் வருவாங்க, பிஸ்னஸ் விரைவடையும். பேங்க் லோன் கிடைக்கிறதோ புது சொத்து வாங்குறதோ உங்களை ஒரு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கு கொண்டு போகும். வேலை செய்கிற இடத்துல உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கலனா சோர்ந்து போகாமல் நிதானமாக யோசிங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறவங்க இந்த நேரத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் உங்கள் நியூரோ பிளாஸ்டிசிட்டி மூலமாக அந்த தகவல்களை மனசில் ஸ்ட்ராங்காக பதிக்கும். அப்புறம் வெற்றிங்கிறது ஒரு மேக்ஸ் மாதிரி ஈஸியாக கிடச்சிடும். தனிமைங்கிறது உங்களுக்கு புது ஐடியாக்களை தரும். ஆனால் தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட பழக்கங்கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக இருங்க. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது டேட்டாக்களை செக் பண்ணி முடிவெடுங்க. போலி உறவுகள் உங்களை விட்டு போகுதுன்னா உங்கள் எனர்ஜி ஃபீல்டு க்ளீன் ஆகுதுன்னு அர்த்தம். புது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும். மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே உங்களை ஒரு வின்னராக செதுக்கிற ப்ராசஸ் தான். நல்ல எண்ணங்களோடு செயல்படுங்க, அது உங்கள் எதிர்கால பாதையை அழகாக்கும். சுய ஒழுக்கமும் மனதிடமும் இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிற மின்காந்த சூழல் சீராகி வெற்றி உங்களுக்கு நிரந்தரமாகும். விண்வெளியோட எனர்ஜி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காதுங்க, அது ஒவ்வொரு நட்சத்திர மண்டலத்துக்கும் மாறும். கடகராசி மண்டலத்தில் இருக்கிற புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3க்கும் வேறு காந்தப்புல தாக்கம் இருக்கும். புனர்பூச நட்சத்திர மண்டலத்தில் இருந்து வர கதிர்வீச்சு அவங்கள ஒரு ஸ்டெபிலிட்டிக்கும் ஒழுக்கத்துக்கும் உள்ளாக்கும். 2026 டீச்சிங் பேக்கிங் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு மூளையோட அந்த காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் வேறு லெவலில் இருக்கும். செரடோனின் சுரப்பு சீராகிறதுனால ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லேயும் சொத்து விவகாரங்கள்லேயும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அடுத்ததாக பூச நட்சத்திர மண்டலத்தோட அந்த எனர்ஜி உழைப்பை தூண்டுற என்டோர்ஃபின் சுரப்பை அதிகமாக்கி உங்களை சவால்களை நோக்கி தள்ளும். 2026 பாதியில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபிசிக்கல் சேஞ்ச் நடக்கும். சொத்து சேர்க்கறதுக்கான உங்கள் மூளையோட பிளானிங் ஏரியா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஃபாரின் போகிற வாய்ப்பு, வேலையில் அடுத்த லெவல், இதெல்லாம் தற்செயலாக நடக்கிறது இல்லைங்க, உங்கள் ஆளுமையோட வளர்ச்சி தான். இழந்த அங்கீகாரங்கள் மறுபடியும் கிடைக்கும், உங்கள் கனவுகள் நிஜமாகும். ஆயில்ய நட்சத்திர பிரிவினருக்கு 2026 ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் கிளீன்சிங், அதாவது ஒரு மின்காந்த சுத்திகரிப்பு வருஷம். பழைய குழப்பங்கள் ஆன்டிசைட் எல்லாம் நீங்கி தெளிவான சிந்தனை வரும். ஐடி மற்றும் எஜுகேஷனல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது. இதுவரைக்கும் நீங்கள் சிந்தின கண்ணீர் பட்ட கஷ்டம் எல்லாமே உங்களை ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கான ஒரு நல்ல கெமிக்கல் சேஞ்ச் தான். இனிமே துன்பம் உங்கள் டிக்ஷனரியில் பழைய டேட்டாவாக மட்டும்தான் இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. இறுதியாக இந்த எனர்ஜியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தான் மேட்டர். தடைகளை உடைக்க மற்றவங்களுக்கு செய்கிற சின்ன உதவி கூட ஒரு நல்ல சைக்கலாஜிக்கல் மெடிசனாக இருக்கும். குறிப்பாக பார்வைத்திறன் குறைபாடு இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் செய்கிற சின்ன ஹெல்ப்பு கூட உங்கள் மூளையில் இருக்கிற மிரர் நியூரான்ஸை ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு ஆழ்மனசில் இருக்கிற நெகட்டிவ் பதிவுகளை அழிச்சிடும். இது ஒரு ஆன்மீக சடங்கு மாதிரி தெரிஞ்சாலும் சயின்டிஃபிக்காக இது உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல்டை ஸ்ட்ராங் பண்ணுற ஒரு விஷயம். பிரபஞ்சத்தோட கணக்கு உங்களோட அறிவார்ந்த உழைப்பும் சேரும்போது 2026 உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலமாக ஒரு மாபெரும் வெற்றி கதையாக மாறும். அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை, அதுதான் லாஜிக்கான உண்மையும் கூட. உங்களோட இந்த பயணம் வெற்றியாகவும் மனநிறைவோடும் அமைய அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு துணையாக நிற்கட்டும். நன்றி, வணக்கம்.